பாருங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி ஆயிட்டோம்னா, ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கணும், அப்பா அம்மா அரசியல் இருக்கணும், பையன் பொண்ணு அரசியலுக்கு வந்துடணும். ஆனா ஒரு செருப்பு கடைக்கு போங்க. உதாரணத்துக்கு நான் போய் செருப்பு கேட்கிறேன். ஒரு தங்கச்சி அங்க இருக்காங்க. செருப்பு எப்படி கேட்பாங்க? நான் கடையில பார்த்துட்டே போவேன். தங்கச்சி ஒரு செருப்பு கொடுங்க கேட்பேன். ஆனா சைஸும்பாங்க. தெரியல தங்கச்சி, ஷூ மார்க்கர் கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு செருப்பு 9, 10 கண்டுபிடிச்சாச்சு சைஸ். ஒரு செருப்பு வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் நான் 10 செருப்பு போட்டு பார்ப்பேன். கடிக்குதா, சரியா இருக்கா, சோல் சாஃப்டா இருக்கா, உள்ள நடந்து பார்ப்பேன். சரி, நீங்க அந்த ஒரு செருப்பு போட்டு வந்துடுறீங்க, ஓனருக்கு பில் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி அந்த 9 செருப்பு எடுத்து அதை தொடச்சு அதை திரும்ப பேக் பண்ணி அதை கொண்டு போய் அங்க வைப்பாங்க. நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? சேல்ஸ் கேர்ள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். சமுதாயத்தில் அவங்க பேர் என்ன? சேல்ஸ் கேர்ள். புடவையை எடுத்து மடிச்சு வைப்பாங்க, புடவை எடுத்து காட்டுவாங்க. 8000 ரூபாய் சம்பளம் கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 270 rupees. ஒரு 270 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் என்னுடைய தங்கச்சி அவ்வளவு வேலை செய்யணும். ஆனா எதுவுமே இல்லாம அரசியல்ல பதவி தூக்கி கொடுக்கணும். அது எப்படி நியாயம் தங்கச்சி ஜனநாயகத்துல?